இங்கிலாந்து அருகிலுள்ள வேல்ஸ் நாட்டுல இருக்க நியூபோர்ட் நகரத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு வந்து கிரிப்டோ கரன்சி வந்து வாங்குறாரு. ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின் சொல்லப்படுகிற அந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி யாருக்குமே தெரியாது. ஒரு அதிகமாக போனால் ஒரு 5லேருந்து ஒரு 10 பேர் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். இவர் வந்து அப்பயே வந்து பிட்காயினை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படி காலங்கள் செல்ல செல்ல வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாரு. இவர் முதல்ல வந்து லேப்டாப்ல வந்து அதை வந்து சேகரித்து வைக்கிறாரு. அப்புறம் வந்து என்னன்னா வேற ஃபார்மேட்ல வந்து ஹார்ட் டிஸ்க் மாத்திக்கிறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்து 2008ல இருந்து 2013 வரை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 8000 பிட்காயினை வந்து சேகரிச்சு வச்சிருக்காரு. அதுக்கான பாஸ்வேர்டு போட்டு எல்லாத்தையும் வந்து ஹார்ட் டிஸ்க்ல மாத்தி வச்சிருக்காரு. ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அவர் வந்து ஒய்ஃப்ட கூட அதை பத்தி சொல்லல. ஸோ அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இப்படிதான் காலங்கள் செல்லுது. இந்த பிட்காயினோட மதிப்பு வந்து 2010ல வந்து பேப்பர்ல பெரிய அளவு நியூஸ் வருது. அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகுது. பிட்காயினுடைய மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. மக்களுக்கும் அதை பத்தி தெரிய வருது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்காயினை வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் பல கண்ட்ரி வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க. சில கண்ட்ரில வந்து என்னன்னா சில ஃபார்மேட்ல வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இவர் வந்து 2013ல ஒரு நாள் வந்து இவருக்கு திடீர்னு வந்து ஞாபகம் மறதி ஏற்பட்டிருக்கு. வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து குப்பைக்கு போடணும் முடிவோட வீட்டில் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாரு. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறாரு. இதுல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க குப்பை தொட்டியில போடுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து என்னன்னா அதை வந்து டோட்டலா வந்து குப்பை கடங்குக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதாவது லேப்டாப்பு இந்த மாதிரி பொருட்கள், அதாவது ஹார்ட் டிஸ்க், ஸோ இந்த மாதிரி வந்து பொருளை வந்து டோட்டலா வந்து ஸோ குப்பையை வந்து என்னன்னா இங்க எப்படி வந்து அந்த சாதா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்ற மாதிரி பிரிக்கிறாங்களோ, ஸோ அங்க அப்படி பிரிச்சு அதை வந்து நகராட்சி நிர்வாகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அவருக்கு நான் வந்து வீட்டுல தேடி பார்க்குறேன் அந்த ஹார்ட் டிஸ்க் எங்கன்றது. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க நான் வந்து அங்க இருக்க நகராட்சி இதுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்து அங்க போய் நகராட்சி நிர்வாகத்திட்ட போய் கேட்கிறாரு, சார் இப்படி ஒன்று இருக்கு, ஹார்ட் டிஸ்க் இருக்கு, இதை வந்து தேடணும் அப்படின்றாங்க. நகராட்சி நிர்வாகம் வந்து நீங்க தேடணும்னா ஃபுல்லாவே கிளறணும். ஸோ வந்து என்ன அதுக்கு வாய்ப்பு இல்லை, சுற்றுப்புற தூய்மை வந்து கேடு விளைவிக்கும்னு சொல்லி முடியாதுன்றாங்க. இவர் வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஸோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவர் இமிடியேட்டா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாரு. கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் சாதகமா இல்லை. ஸோ இது என்னன்னா எப்படியாவது அந்த ஹார்ட் டிஸ்கை எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு 8000 பிட்காயினை வந்து சேர்த்து வச்சிருக்காரு. இந்த 8000 பிட்காயினுடைய இன்றைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 6500 கோடி ரூபாய். யாராவது 6500 கோடி ரூபாவை விட்டுருவாங்களா?